ஒரு வயசுலேருந்து கத்துறேன் இந்த அரசாங்கத்துக்கிட்ட. இந்த ஆண்னாலே ஒதுக்குறாங்க. இவங்க அம்மா ஒரு வயசுலேயே விட்டு போயிட்டாங்க. இவ ஆட்டிசம் சைல்டு. இத்தனை வருஷமாக கற்றுனேன், யாருக்கும் கேட்கல. இந்த வருஷம் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் வந்திருக்காரு, அவர்கிட்ட கத்துறேன். கண்டிப்பாக கேட்கணும்னு நம்புகிறேன். இவளுக்கு அப்போவே அந்த மருத்துவம் கொடுத்துருந்தா இன்றைக்கி நடந்திருப்பா. ஏஜ் ஆக ஆக அவளுக்கு இந்த மருத்துவம் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசில் அம்மா இழந்துட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இழந்துட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு நான் தனியாக தான் இருக்கேன். இந்த குழந்தைய எந்த மாரல் சப்போர்ட் இல்லாமல் வளர்க்கறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கேன். குழந்தை மட்டும் இல்லை, இதே மாதிரி எங்கள் தொகுதியில் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் எங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போய் உடனடியாக எங்கள் முழு ஆதரவும் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் முதலமைச்சர் ஒரு மாதம் ஆகுது. என் முதல் மாதம் சம்பளம் 4ஆம் தேதி தான் வந்தது. அந்த பணத்துலேருந்து இவர் 25,000 ரூபாய் இவருக்கு நான் நிதியாக கொடுக்குறேன். ஓ மை காட், ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாம். எங்கள் தளபதி சொல்லுவாங்க, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, முடிஞ்ச வரையும் அனைவரும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் இதுதான். Galata Titans of Tamil Nadu 2026 second edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை. Anand Bunions and Briefs. Powered by VCare Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Hi-Fi Housing and Properties. Think high, achieve high. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை. அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி. எம்எல்ஏ சரவணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உங்க தொகுதியிலிருந்து ஒருத்தர் இங்க வர போறாங்க, உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்க போறாங்க. அவங்க யாருன்னு பார்த்துடலாமா? அங்கு வானக்கோணில மின்னி நின்னொரம்பிளி, அம்பிளிக்கலைக்குள்ளில சோர கண்முயல். என் பேர் அகமது பாஷா, நான் பெரும்பாகத்தில் இருக்கேன். ஒரு வயசுலேருந்து கத்துறேன் இந்த அரசாங்கத்துக்கிட்ட. சமுதாயம் தான் இந்த ஆண்னாலே ஒதுக்குறாங்க. இந்த அரசாங்கமும் ஏன் ஆண்னா ஒதுக்குறீங்க? சட்டம்னா ஆண்ணை ரொம்ப இது சொன்னாலும் ஆமாம் இவன் பண்ணியிருப்பான். ஏன்னா எல்லாருமே ஆணுன்ற ஒதுக்குற ஒரு இடத்துல நான் தள்ளப்பட்டேன். ஆனால் நான் எதுக்காக குரல் கொடுத்தேன் அப்படின்னாக்கா, இவங்க அம்மா ஒரு வயசுலேயே விட்டு போயிட்டாங்க. இவ ஆட்டிசம் சைல்டு. எனக்கு ஒன்றும் பெரிய வயசு கிடையாது, நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள். எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏறுறேன். எல்லாருமே குழந்தை வச்சுருக்கேன், குழந்தையோட வார்டில் என்னை அலோட் பண்ணுங்க. ஜென்ஸுக்கு அலோடு கிடையாது. அப்படியேப்பட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே ஜென்ஸுக்கு அலோடு கிடையாது. மருத்துவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? இத்தனை வருஷமாக கற்றுனேன், யாருக்கும் கேட்கல. இந்த வருஷம் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் வந்திருக்காரு, அவர்கிட்ட கத்துறேன். கண்டிப்பாக கேட்கணும்னு நம்புகிறேன். இவளுக்கு அப்போவே அந்த மருத்துவம் கொடுத்துருந்தா இன்றைக்கி நடந்திருப்பா. ஆனால் இன்றைக்கி ஏஜ் ஆக ஆக அவளுக்கு இந்த மருத்துவம் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற சொந்தக்காரங்களை விட எப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் இருக்காங்க. ஸோ மெயின் ரீசன் என்னன்னாக்கா, சின்ன வயசில் அம்மா இழந்துட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இழந்துட்டேன்.
கல்யாணம் பண்ணிட்டு நான் தனியாக தான் இருக்கேன். இந்த குழந்தைய எந்த மாரல் சப்போர்ட் இல்லாமல் வளர்க்கறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கேன். நான் இந்த அரசாங்கத்துக்கிட்ட மிகப்பெரிய கோரிக்கையாக இதை வைக்கிறேன். இது கண்டிப்பாக அவங்களுக்கு கேட்கணும். இதை கலாட்டா சேனல் கேட்க வச்சதுக்கு, எங்கள் சோழிநல்லூர் தொகுதி சரவணன்கிட்ட கேட்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. சரவணன், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் தொகுதியிலேருந்து ஒருத்தர் வந்து கோரிக்கை வச்சுருக்காரு. விஜய் சாரோட ஆட்சியில் வந்து நிறைய ஒருத்தங்க பஸ்ஸு கேட்குறாங்க. இவ்வளோ வருஷம் இல்லாதது டக்குன்னு எல்லாமே நடக்குது. ஸோ மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு உங்களுடைய ஒரு முன்னெடுப்பு என்னவாக இருக்க போகுது? கண்டிப்பாக இந்த குழந்தை மட்டும் இல்லை, இதே மாதிரி எங்கள் தொகுதியில் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் எங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போய் உடனடியாக எங்கள் முழு ஆதரவும் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இவர் சொல்லும் போது இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்லாம் இதை பண்ணியிருக்கலான்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க பண்ணலை. கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டு கண்டிப்பாக பண்ணோம். நல்லது பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களோட முழு ஒத்துழைப்பு இவருக்கு மட்டும் இல்லை, இந்த தொகுதி மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்குன்னு அது தெரிவிச்சுக்கிறேன். பெரும்பாக்கத்தில் இருக்கீங்களா? எங்கே? 108 பிளாக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் இருக்குது. அந்த பிளாக்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சென்னையிலேருந்து எங்கள் வீடு ஹவுசிங் போர்டு கொடுத்துருக்காங்க. அங்கே நிறைய குறைகள் இருக்குது. எல்லாமே தினந்தோறும் நான் போய் தொகுதியில் போய் சரி பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் யாருமே அந்த தொகுதிக்குள்ளேயே வந்தது கிடையாது, அந்த ஏரியாவுக்குள்ளேயே வந்தது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போகும்பொழுது இந்த மாதிரி யாருமே போகாத இடத்துல நம்ம இன்றைக்கி போய் முடிஞ்ச அளவுக்கு என்னால் உடனே செஞ்சிட முடியுமானா முடியாது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முடியல நாளை மறுநாள் அப்படியாவது நான் செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் போயிட்டுருக்கேன். அதுக்கு அந்த தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களும் என்னுடன் உறுதுணையாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நான் எதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்பயுமே நான் உறுதுணையாக இருப்பேன். சரிங்களா? இப்போது இதுக்கு முன்னாடி கலாட்டா சேனலுக்கு வந்தேன். ஸோ அது மூலியமாக நிறைய பேர் ஃபாரின்லேருந்து கால் பண்ணாங்க. அவங்க ஒரு சிஸ்டம் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னாக்கா இப்போ அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்குன்னாலே கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வீட்டில் போய் பார்ப்பாங்க. பட் நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்களே, வீட்டுக்கு ஒரு டாக்டர் கவர்மெண்ட்லேருந்து அனுப்புவாங்களாம். பட் இந்த அரசாங்கம் அதே மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சார், இன்னைக்கு இந்த கலாட்டா மேடை மூலமாக நீங்கள் டைரெக்டாக அரசாங்கத்துக்கிட்டே இந்த கோரிக்கையை சொல்லியாச்சு இல்லையா? கண்டிப்பாக. எஸ், அதனால கண்டிப்பாக உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும். நிறைவேற்றப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த அரங்கத்திலிருந்து விடைபெறலாம். ஸோ கண்டிப்பாக பாப்பாவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும். எப்படி அந்த கலாட்டாவோட ஒரு நேர்காணல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை நிகழ்த்துச்சோ, ஸோ அதே போல் கண்டிப்பாக அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்களுடைய செவிகளுக்கு போகும். கண்டிப்பாக கேட்கணும்னு நம்புகிறேன். அதுவும் இப்போ சோழிங்கநல்லூர் சரவணன்கிட்ட வேற சொல்லிட்டேன், கண்டிப்பாக போகும். தலைவர் முதலமைச்சர் ஒரு மாதமாகுது. என் முதல் மாதம் சம்பளம் 4ஆம் தேதி தான் வந்தது. அந்த பணத்துலேருந்து ஒரு 25,000 ரூபாய் இவருக்கு நான் நிதியாக கொடுக்குறேன். ஓ மை காட், ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாம். ஏன்னா முதல் மாதம் சம்பளம் 1 லட்ச ரூபா வந்தது. அந்த 1 லட்ச ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா சாலை ஓரத்தில் வந்து ஒரு அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டவ் லைட்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 25,000 ரூபா மதிப்புள்ள பொருள்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்துருக்கேன். நேற்று 2 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 25,000 ஃபீஸ் கட்டியிருந்தேன். ஒரு 25,000 ரூபா நான் வச்சுருந்தேன். எதுக்கு வச்சுருந்ததில்ல, ஆனால் வச்சுருந்தேன். ஆனால் ஒரு நல்லது செய்வேன்னு தெரியாது எனக்கு. ஆனால் இந்த 1 லட்ச ரூபா பணத்தை ஆனால் இவங்க 4 பேருக்கு பகிர்ந்து தரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் உங்கள் முன்னிலையிலேயே உங்களோட கையிலால் நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இல்லை உங்கள் கையால் உங்களுடைய முதல் மாத சம்பளம் உங்கள் கையால் அந்த குழந்தைகளோட கைக்கு பொறுத்து அது கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஒரு செயலாக இருக்கும். தேங்க்யூ ரொம்ப நன்றிண்ணே. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். தேங்க்யூ. எங்கள் தளபதி சொல்லுவாங்க, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, முடிஞ்ச வரையும் அனைவரும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் இதுதான். நிச்சயமா. Thank you so much. நன்றிண்ணே. Galata Titans of Tamil Nadu 2026 second edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை. Anand Bunions and Briefs. Powered by V-Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Hi-Fi Housing and Properties. Think high, achieve high. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.
Hospitality partner, Pullman Chennai. Anna Salai. Food partner, Toppiwappa Biryani.